ஸோ நிறைய பேர் ஒரு கிளாஸ் கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு அது வந்து டெய்லரிங்காக இருக்கட்டும், பியூட்டிஷியனாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் ரிலேட்டடான கோர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா படிக்கிறீங்க. பட் அதுக்கப்புறம் அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட விகிதாசாரம் பார்த்தீங்கன்னா 100% கூட இல்லை. இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இது உண்மையான ரீசன் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு டெய்லரிங்லேயே வந்து ஒரு பொட்டிக் ஷாப் ஆரம்பிக்கணும், இல்லை மேக்கப்ல வந்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கே ஆசை இருக்கும். ஆனால் டைரெக்டாக வந்து அந்த ஃபீல்டில் வந்து அவங்க இறங்கவே மாட்டாங்க. இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா போய் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி நான் மேக்கப் ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டால், ஐயோ அதுவா, அதெல்லாம் வேண்டாம், பொருளெல்லாம் நிறைய அமௌண்ட் ஆகும், அதுக்குன்னு இடம் பிடிக்கணும், வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், அந்த பொருள் அந்த பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா 4500 5000 வரும். இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவா பாயிண்ட் சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, இல்ல இதை நீ பண்ணு, ஒரு மேக்கப்புக்கு போனா ஒரு 18,000 வாங்குவ, ஒரு டெய்லரிங் ஷாப் ஆரம்பிச்சு 10 பிளவுஸ் நீ ஸ்டிச் பண்ணினா ஒரு 4000 ரூபாய் வாங்குவேன்னு பாசிட்டிவா சொல்றதுக்கு இங்க நிறைய மக்கள் இல்ல. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஸோ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகுமா ஆகாதான்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா ஸ்டடிலாம் பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பிசினஸ்ல இறங்குங்க. மற்றவங்கள்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட்டை விட நெகட்டிவ் பாயிண்ட் தான் அதிகமாக கிடைக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் இதை தப்பில்லாம பண்ணுன்னு சொல்லி கொடுக்க யாருமே இல்லை. இதை பண்ணேன்னா தப்பாயிருன்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. நன்றி.